ஒரு Roadway journey. எக்ஸ்கர்ஷன் கிடைச்சாவே அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ தட் எல்லாமே புரிஞ்சிக்கணும். ஹவுஸ் ஒய்ஃப்க்கு நான் காமனாகவே சொல்கிறேன், யார் உள்ளாரையே இருந்து ஹவுஸுக்கு ஃபீட்பேக் கொடுக்குற எல்லா விமென்ஸுக்கும் ஒரு சப்போர்ட்டிவான பேச்சாக நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ எப்போவுமே அப்படிப்பட்ட ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு மரியாதை கொடுத்து ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்க வீட்டில் இருக்கிற மென்ஸ் தான் சப்போர்ட் பண்ணணும். எப்படி மென்ஸ் வீட்டில் வரும்போது ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அவங்க ரெடி டு அட்டன் இருக்காங்களோ அதே போல் மென்ஸ் கூட ஃபீமேலுக்கு டேக் கேர் பண்ணிக்கணும்னு நான் எப்போவுமே இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற இதுதான் நான் சொன்னது டேட் ஃபார்ம்ஸ். எப்படி சொல்கிறேன்னா, ஆரஞ்சு கலரில் பல்ஜாக இருக்குது. ஆல்சோ அது நல்லாவே பார்க்க க்ரூமிங்காக இருக்குது. கிரேப்ஸோட பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் எப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருக்குமோ அதே சிச்சுவேஷனில் தான் இருக்குது. கிரேப்ஸ் ஃபார்மை போலவே இருக்கிற இந்த டேட்ஸ் ஃபார்மை பற்றி உங்கள் கமெண்ட் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய பேருக்கு ஜார்னி அப்போது மியூசிக் எப்படி கேட்காம இருக்கிறது, ஜார்னி அப்போ தானே ஜாலியாக கேட்டுட்டு போகலாம், அது எப்படி சாத்தியம்னு கேட்குறாங்க. அதுக்காக பதில் என்னன்னா, எதற்கு மியூசிக் ப்ரொஹிபிட் பண்ணியிருக்காங்க, ஃபார்பிட் பண்ணியிருக்காங்க இஸ்லாத்துலனா, அது நமக்கு ஒரே ஒரு அடிக்ஷனை ரொம்பவே ஏற்படுத்துது. ஒருத்தங்க மியூசிக் கேட்டால் 8 ஹவர்ஸ் ப்ரோலாங் பீரியட் கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் என்டையர் கண்டென்ட் ஹவர்ஸ் ஆஃப் லிவிங் அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறதோ இல்லை சலா ஆன் டைம் கம்ப்ளீட் பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயத்தை அவங்க மறந்துடுறாங்க. ஸோ தட் மியூசிக் ப்ரொஹிபிட் பண்ணியிருக்காங்க. அதே வெட்டிங் சமயத்தில் டஃப் அல்லது ட்ரம் டைப்பில் இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அரபிக் நஷீட்ஸில் எல்லாம் பயங்கரமாக பேக்ரவுண்ட் மியூசிக் வருதே, அது என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கும் இதே பதில் தான். வயோலின், கிட்டார், பியானோ, ஃப்ளூட் இது எல்லாமே ஃபார்பிட் ஆனது தான். இதிலேருந்து ஏற்படுற மியூசிக் நம்ம வாழ்க்கையிலேயே ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. சில பேர் அந்த வேர்ட் பை வேர்டாக எடுத்து அவங்க வாழ்க்கையிலேயே எடுத்துக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஆல்சோ அடிக்ஷனுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. ஆக்சுவலி ஒரு சாங் ஒருத்தங்க எழுதுகிறாங்கன்னா அவங்க என்ன ஸ்டேஜில் இருக்காங்க, பியூர் ஸ்டேஜில் இருக்காங்களான்னு தெரியாது. அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குது, டிஸ்டர்ப்டாக இருக்கா, அவங்க சைக்காலஜி வைஸாக அவங்க டிஸ்டர்ப்டாக இருக்காங்க கூட தெரியாது. ஸோ தட் ஒரு ஃபால்ஸான ஒரு விஷயத்தில் ஒரு பாட்டு உருவாக்கப்படுது. அந்த பாட்டை எல்லா